வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இப்பொழுது நீங்கள் கேட்கவிருப்பது உலக சுற்றுலா தின சிறப்பு நேர்காணல். இந்நிகழ்ச்சியில் நம்முடன் நேர்காணலுக்கு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரா டிராவல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சேர்மன் கலைமாமணி திரு VKT பாலன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே காரில் அப்படி திரும்பி வந்துக்கிட்டு இருக்க நேரம் பெரிய ஒரு பூரிப்பு. ராஜராஜ சோழனுடைய அந்த ராஜபாட்டையில் அந்த தேரில் அந்த ராஜா போனால் என்ன பெருமை அடைவானோ அதே பெருமை எனக்கும். விளையாட்டான இடமா இது? என்ன இடம் அண்ணா யூனிவர்சிட்டி. அதில் உட்கார்ந்து உங்களோட அளவலாக இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவனுக்கு எனது நன்றிகள். ஐயா, முதல்ல உங்களோட பார்வையில் சுற்றுலா அப்படின்னா என்ன ஐயா? சுற்றுலா என்றால் என்ன? நல்ல கேள்வி தான். முந்தியெல்லாம் எனக்கு தெரிய எங்களுடைய இளம் வயதில் சுற்றுலானா என்னன்னே தெரியாது. பள்ளிக்கூடம் போவோம், வருவோம், வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், இருக்கிற தூங்குவோம், சுற்றுவோம், ஊரை சுற்றுவோம், பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிப்போம், மீன் பிடிக்க போவோம், இதுதானே. கடலை போய்ட்டு குளிப்போம். சுற்றுலாலாம் என்னன்னு தெரியாது. அப்படி தெரியாதனமாக திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு போயிட்டு வரலான்னு யோசிச்சிட்டா கூட வீட்டில் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், ஏன்டா காசெல்லாம் கரியாக்குற. சுற்றுலா போகிறதுனாலே காசை கரியாக்குற வேண்ட வேலை, ஊதாரி. இதுதான் அதோடைய தகுதி ஒரு சுற்றுலா பயணிட்டு. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ காலம் மாறி போச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் சுற்றுலான்னு என்னான்னு. அதுவும் கொரோனா வந்த பிறகு விளங்கப்படுத்தவே தேவையில்லை. எல்லா குடும்பங்கள்லேயும் இன்றைக்கி சுற்றுலா போகிறது தான் வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சி. சும்மா சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. வியாதியில் ஒரு நாளைக்கு போகிறோம், வியாதிக்கு நாங்கள் பணத்தை செலவு பண்ண போகிறோம். எந்த சொத்து சுகம் பணமும் எங்கள் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்காது. சுற்றுலா மட்டும்தான்ன்றது இன்றைக்கி சுற்றுலா போகாத மனிதர்களே இல்லை. இன்றைக்கி ஒரே காரணம் என்னன்னா, காலம் தாழ்ந்து தெரிந்து கொண்டாலும் பரவாயில்ல, காலந்தாழ்ந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. சுற்றுலா என்றால் மனிதாபிமானம் என்ற அர்த்தம், மனிதம் என்ற அர்த்தம். அங்கே மட்டும்தான் நீங்கள் அதை பார்க்கலாம். சுற்றுலான்ற வார்த்தைக்குள்ளே தான் வேர்ல்டு டேக்லைன், யாதுமுறை யாவரும் கேளீர். உலக தத்துவம் என் முப்பாட்டன் கணியன் பூங்குட்டனார் கொடுத்தது. அது சுற்றுலாவுக்கு தான் பொருந்தும். அதனால தான் என்னவோ ஐக்கிய நாடுகள் சபையின் வரவேற்பறையில் பொறித்து வைத்திருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டு பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள் அந்த பாடலை. ஜெர்மனியில் அந்த பாடலை அவர்கள் பாடுகிறார்கள் இசையமைத்து, ஜெர்மனியர்கள். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பிரதமர் எங்கே போனாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் 75வது ஆண்டு விழாவில் அந்த அரங்கில் அவர் பேசும்போது யாதுமுறை யாவரும் கேளீர்னு ஓங்கி ஒலிச்சது. அதுக்கு முன்னால் எங்கள் மதிப்பார்ந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஐரோப்பிய யூனியனின் கூட்டம் ஐரோப்பாவில் நடைபெற்ற போது, இன்றைக்கும் யூடியூப்பில் கலக்குன்னு கலக்குது, அவர் எளிமை நின்று சொல்லுவார், யாதுமுறை யாவரும் கேளீர்னு. அந்த மற்ற நாடுகள்லேருந்து வந்தவங்களாம் எளிமை நின்று கைத்தட்டுவாங்க. என்ன விஷயம்? அதுதான் தேவை. இன்றைய உலகில் போர் இல்லாத உலகம், சாதிவெறி இல்லாத உலகம், மதவெறி இல்லாத உலகம், மொழிவெறி இல்லாத உலகம், நிறவெறி இல்லாத உலகத்தை தரக்கூடிய ஒரே வார்த்தை யாதுமுறை யாவரும் கேளு. உலகம் எல்லாம் எனது கிராமம், அங்கே இருப்பவன் அத்தனை பேரும் என் சகோதரர்கள், என் உறவினர். இதை உலகம் இப்படி ஏற்றுக்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் சுற்றுலாவுடைய டேக்லைனாக இன்றைக்கி அது வந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலக சுற்றுலா தினம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. 2வது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஒரு போர் வரக்கூடாது, மக்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது, அழிவு வரக்கூடாது, அதை வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஐக்கிய நாடுகள் சபை என்னும் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது 1950களில். ஆனால் உருவாக்கப்பட்டும் அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. இனக்கலவர்களும் போர்களும் நடந்து கொண்டே தான் இருந்தது. அப்பொழுதுதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் பேசி எடுத்த முடிவு இது அல்ல, நாங்கள் செய்ய வேண்டியது சுற்றுலாவை மேம்படுத்தினால் எல்லாம் சமாதானம் வந்துடும் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம்? யுஎன்ஓவின் ஒரு அமைப்பு, UNWTO, யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், 1970ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து சுற்றுலாவை அவர்கள் முன்னெடுத்தார்கள். ஒரே காரணம், ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதானத்தையும் அமைதியையும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. அதுவும் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தானே முடியும், எல்லாம் நடந்துச்சு. இன்னும் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற போது தான் 1980ஆம் ஆண்டு வேர்ல்ட் டூரிசம் டே என்று ஒன்றை உலகுக்கு அறிவித்தார்கள். செப்டம்பர் 27ஆம் தேதி 1980.
அது ஏன் வேர்ல்டு டூரிசம் டே செப்டம்பர் 27ன்ற நேரம் தான் UNWTO அந்த அமைப்பு உருவாக்கிய நாள் செப்டம்பர் 27. அந்த தேதியை வைத்தார்கள். வைத்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டினர் தலைமை தாங்கி இந்த விழாவை கொண்டாட வேண்டும். 36 நாடுகள் கொண்டாடி விட்டது ஒவ்வொரு இடத்துல. இந்தியாவும் கொண்டாடியது 2 வருஷத்துக்கு முதல் வேர்ல்டு டூரிசம் டே தலைமை தாங்கி. அந்த நாடு ஆஃபிஷியல் கண்ட்ரி அப்படின்னு இப்போ தான் 3 வருஷத்துக்கு முதல். இதனால் அந்த வேர்ல்டு டூரிசம் டே உலகமே கொண்டாடுது இப்போது. அதன் மூலம் என்ன ஆகுது, யாதுமுறை யாவரும் கேளீர்ன்ற அந்த தத்துவம் மக்கள் மத்தியில் பரப்புது. எல்லா கிராமமும் என் கிராமம், எல்லாரும் என் சகோதரர்கள், இந்திக்காரர்கள் என் சகோதரர்கள், பாகிஸ்தான் என் சகோதரன், சீனாக்காரன் என் சகோதரன். இதை சொல்வது சுற்றுலா. இதை சொல்வதற்கான உலக கொள்கையை தந்தவன் என் கணியன் பூங்குன்றனார் என்பது எனக்கு மகிழ்ச்சி. ஐயா, கணியன் பூங்குன்றனார் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பதில் தங்களுடைய பெரும் முயற்சி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோங்க ஐயா. அது குறித்து எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? கணியன் பூங்குன்றனாரின் பிறப்பும் இடமும் தெரியாமல் இருந்தது தமிழகத்திலேயே. கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் நானே தேடி சென்றேன். மைபாலன்பட்டி என்னும் கிராமம், அங்கே தான் அவர் பிறந்தார் என்று. அங்கே சென்ற இடத்தில் போயிட்டு பார்த்தா ஒத்தடி பாதை, ரோடு இல்லை, லைட் இல்லை. ஆனால் போனோன்னா அந்த ஊர் தலைவர் பாஸ்கர் வந்தார். அந்த ஐயா என்ன விஷயம், யாருமே வர்றதில்லை அந்த ஊருக்கு, ஒன்றுமே இல்லை. அது அந்த கணியன் பூங்குன்றனார் ஒருத்தர் இங்கே தானே இருந்தார், அப்படி தான் ஐயா சொல்கிறாங்க அப்படின்ட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. இல்லை அவர் எங்கே இருந்தாருன்னு தெரியுமா? தெரியாது. சரி வாங்க அப்படின்னு போனால் அந்த கோயில் தெய்வத்தில் கோயிலுக்கு போனால் பூசாரிகள் ஓடி வந்தாங்க. என்ன ஐயா, எனக்கு இந்த கணியன் பூங்குன்றனாரை பற்றி தகவல் வேணும்னோன்னா, இல்லை அவர் அந்த காட்டுக்குள்ளே ஒரு 2 மலை இருக்கும், அதில் தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாரான்னாங்க. சரி வா போவோம். என் கார்லேயே போனால் ஒத்தடி பாதையில் என் புது கார் போகுது, 2 பக்கமும் கள்ளிச்செடி முள்ளுச்செடி கீறுது, அப்படி சீர். சரி போப்போம், கார் போனால் பரவாயில்ல, இடத்த கண்டுபிடிப்போம். போயிட்டு அந்த இடத்துக்கு போனால் 2 சின்ன குன்று, ஒரு 10 அடி உயரத்தில் 2 குன்று, குடவரை கோயில். பக்கத்தில் ஆடு மேய்து மாடு மேய்து நெல்லெல்லாம் காய போட்டிருக்காங்க. வளமை போல் எங்கள் சுற்றுலா தலங்களையும் எங்கள் கோயில்களையும் வரலாற்று சின்னங்களையும் நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால், அதை பீர் குடிக்கிற இடம், பிராண்டி குடிக்கிற இடம், சிகரெட்டு குடிக்கிற இடம், சீட்டாடுற இடம்னா தான் இருக்குது மெஜாரிட்டி இடங்கள். அது கோயிலாக இருந்தாலும் சரி. 46,000 கோயில் இருக்குது, 10,000 15,000 கோயிலில் தான் விளக்கரிக்கிறோம். மீதி கோயிலெலாம் என்னாச்சு, எல்லாம் சமூக விரோதிகளின் பொழுதுபோக்கு இடமாக. அதுவும் அப்படித்தான் இருந்த அந்த இடம் பகீர்னுச்சு எனக்கு. என்னடா உலக தத்துவத்தை கொடுத்த மனுஷன் இந்த கவிதை எழுதின இடம் அங்கே தான் வச்சு எழுதியிருக்காரு. அந்த குடவரை கோயிலில் அங்கே எல்லாம் எழுதியிருக்கு. அந்த கோயிலில் அந்த பாட்டை எழுதியிருக்கு, கருங்கல்ல செதுக்கி இருக்குது. அது யாருன்னா மைபாலன்ற ராஜா வந்த பிறகு அந்த பாட்டை குறின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க அந்த பாட்டை. இப்படிப்பட்ட இடம் இப்படி இருக்கே, முள், லைட் இல்லை, சமூக விரோதிகளின் கூடாரமா என்று முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். இப்படி இருக்கு நிலமா, என்ன செய்யலாம், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்புவோம், சுத்தப்படுத்துவோம், ரோடு போடுவோம். அதெல்லாம் கலெக்டர்கிட்ட சொல்லி போடலாம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கலெக்டருக்கு சொல்லப்பட்டது. ரோடு போடப்பட்டது, லைட் போடப்பட்டது. அந்த இடத்துல நினைவு சின்னம் 15 லட்சம் ரூபாய்க்கு மெயின் ரோட்லேயே போகணுன்னே கட்டியிருக்கு புதுசாக. முதலமைச்சரை திறந்து வைத்தார். இன்று கணியன் பூங்குன்றனாருக்கு நன்றி கடனாகவும் ஞாபகார்த்தமாகவும் அந்த ஊர் விளங்கி கொண்டு வருகிறது. இப்போது ஒரு சுற்றுலா தலமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆகிய உலகில் உள்ள அத்தனை தமிழர்களும் சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களும் காண வேண்டிய அவர்களது மூலம் பிறந்த இடம் காரைக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மைபாலன்பட்டி. ஐயா, ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள பயணிகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஐயா? ஒரு சுற்றுலா பயணி என்பவர் சுற்றுலா செல்வதானால் முதல் அவர் செய்ய வேண்டியது ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். கடன் வாங்கிட்டெல்லாம் சுற்றுலா போனால் கடன்காரன் மிதிப்பான், புரியுதா? கடனே கூடாது வாழ்க்கைக்கு. கடன்ன்றது மிகப்பெரிய கெட்ட வார்த்தை, அது யாருடைய வாழ்க்கையிலையும் நுழையக்கூடாது, புரியுதா? உடனே வங்கி கடன், அந்த கடன், இந்த கடன், அதெல்லாம் இல்லை. என் சாதாரண பாமரன், சாதாரண ஏழை, சாதாரண பாதிக்கப்பட்டவன் காதில் விழுந்து அவன் திருந்தினா எனக்கு மகிழ்ச்சி, இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா மகிழ்ச்சி. கடன் வாங்காத எந்த கட்டத்துலேயும். உன்னுடைய உழைப்பு முக்கியம். அந்த உழைப்பில் 4 பங்கை நீ சேமித்து வைக்கணும். அது எதுக்குமே, உன் வாழ்க்கைக்கு, உன் மருத்துவத்துக்கு, உன் சுற்றுலாவுக்கு. அந்த பணத்தில் தான் நீ சுற்றுலா போகணும், அது முக்கியம். 2வது பட்ஜெட், உன் கையில் எவ்வளோ இருக்குது, வருஷம் முடிஞ்சோன்னா ஒரு 50,000 ரூபா இருப்பு இருக்குன்னா அதுக்குள்ளே சுற்றுலா திட்டம் வைக்கணும். 1 லட்சம் தான் அதுக்குள்ளே. இது எல்லாத்தையும் முக்கியம். இளைஞர்களும்
யுவதிகளும் நாங்கள் தனித்தனியாக போகிறோம், கும்பல் கும்பலாக போகிறோம்னா அதுக்கு பேர் சுற்றுலா இல்லை. அது வேற. அது உங்களை பாதிக்க வைக்கும். சுற்றுலாவில் நல்ல பக்கம் ஒன்று இருக்கிறது, கெட்ட பக்கமும் ஒன்று இருக்கிறது. அதையும் புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் அமுதமும் விஷமும் ஒரே இடத்துல தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் சுற்றுலாவும். உன் மனைவியோடு போங்க, உங்கள் மகளோடு போங்க, உங்கள் பிள்ளைகளோடு போங்க, தாயோடு போங்க, அப்பாவோட போங்க. அந்த நினைவுகள் அப்பா அம்மாக்கெல்லாம் அந்த சாய்ஞ்ச நாட்களில் உட்காந்துருக்கோம், அதெல்லாம் ஞாபகம் வரும். என் பிள்ளையோட அங்கே போனேன், கோயிலுக்கு இங்கே போனேன், இதில் போனேன், அதில் போனேன்னு. அதுமாதிரி பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மா இழந்த பிறகும் என் தந்தையார் தோளில் ஏறி நின்று நான் திருப்பதியை தரிசித்தேன், கடவுளை தரிசித்தேன். ஒரு புது கவிதையில் சொல்லுவாங்க, என் தந்தையின் தோளில் ஏறி நான் கடவுளை பார்த்தேன். அப்பொழுது எனக்கு தெரியவில்லை நான் கடவுளின் தோளில்தான் அமர்ந்திருக்கிறேன் என்று. அது சுற்றுலா. எப்பயுமே குடும்பம்ன்றதை ஞாபகம் வச்சுங்க, பேஸ். சுற்றுலா செல்லும் மாணவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ன ஐயா? நான் அந்த துறையில் நீண்ட காலம் இருந்து கொண்டிருப்பவன் என்ற வகையில் ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனாராக, பொறுப்புள்ள குடும்பஸ்தனாக, பொறுப்புள்ள மனிதனாக நான் சொல்வது, தனிய ஒரு இளைஞர் அல்லது இளைஞர் கூட்டம், தனிய யுவதிகள் கூட்டம் செல்வது சுற்றுலா என்ற கண்ணியத்தை காண சொல்ல அல்ல. அது பொழுதுபோக்கு, பொழுதை பழுதாக்குவது என்று கூட நான் சொல்லிவிடுவேன். அது குடும்பம் வரைக்கும் உங்கள் குடும்பங்களோடு, தாய் தந்தையரோடு, உங்கள் சக உறவுகளோடு, நட்புகளோடு, புரியுதா? எல்லாம் நீங்கள் போங்க வாங்க. ஒன்று மனசில் வச்சுக்கணும், சுற்றுலாவில் பாதுகாப்பு முக்கியம், அது முக்கியம். சோசியல். சிலர் சுற்றுலா போய் தான் சிகரெட் பிடிக்க கற்றுக்குவான். இதை நிறைய இளைஞர்கள் ஒத்துக்குவாங்க. 2 பேர் சிகரெட் குடிப்பான், 8 பேர் கூட வரவன் குடிக்க மாட்டான். இவன் கொடுப்பான் அவனுக்கு ஒரு சிகரெட்டை. மச்சான் அடித்து பாரு மச்சான், இல்லை மச்சான் சரியாக இருக்கும் அப்படின்னா அவன் தெரியாத வச்சு ஊருவான், இருமுவான் முதல் நாள். அப்புறம் அவன் இழுப்பான், அப்புறம் அவன் இன்னொருத்தனுக்கு இருமலோட சொல்லிக் கொடுப்பான். இப்படி சில கெட்ட பழக்கங்களும் அதில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் சோசியல் ட்ரிங்க்னு ஆரம்பிச்சிடுவானுங்க. ஒருத்தன் தான் தண்ணி அடிப்பான், கூட மிச்சம் நல்லவன் பாவம். இதுக்காக தண்ணி அடிக்கிறவெல்லாம் கெட்டவன், அதுக்கு நான் வரல. கெட்ட பழக்கங்கள் உருவாகுவதற்கு இது இடையில் ஒரு காரணமாக இருக்கும். மிச்சம் கவனமாக இருந்துக்குங்க. அது சீட்டாட்டம், இது எல்லாத்தையும் மேலே சில நாடுகளே இன்று சுற்றுலான்ற பேரில் சமூக சீரழிவுகளை காசாக்கி கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்க மனநிலையில் நான் இல்லை, நாடும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சுற்றுலா அல்ல, ஆனால் பேர் சுற்றுலா. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. நான் சில நாடுகள் சொல்லக்கூடாது, என்னென்னா அந்த நாடுகள், அந்த ஸ்தானிகரெல்லாம் என்னோட நட்பாக இருப்பவர்கள் அது. ஆனால் இந்தியாவில் அவ்வாறான சுற்றுலா வருவதை எதிர்த்தவன் நான், நிறுத்தியவன் நான். ஒரு கப்பலை கொண்டு வச்சு நடுக்கடலே வச்சு நாங்கள் சூதாட்டம் நடத்துவோம், பல கோடியாக நாங்கள் டேக்ஸ் கட்டுவோன்னெல்லாம் வந்தாங்க. அந்த கப்பலையே ஓடோட விரட்டியவன் நான்றதை பெருமையாக சொல்கிறேன். அது நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது. இன்னும் சில மேற்கத்திய கலாச்சாரங்கள், மேற்கத்திய பழக்க வழக்கங்கள் எங்கள் சமூகத்தை சீரழிச்சிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்குது. கண்ணை இழந்த பிறகு உனக்கு என்ன சிற்பம் கிடைச்சேன்னா, என்ன ஓவியம் கிடைச்சேன்னா, எங்களுடைய பெருமை முதலாவது எங்கள் பெண்மையில் தான் இருக்கிறது. அதை பாதுகாக்கணும். அதை பாதிக்கிற எந்த சுற்றுலாவும் வரக்கூடாதுன்றதில் நான் உறுதியாக இருக்கிறவங்க. அதுவே கொள்கையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். சுற்றுலா செல்லும்போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு வீடை ஒழுங்காக பூட்டிகிட்டு போகணும், அது முக்கியம். அதுக்கு யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தவங்க சொல்லிட்டு போகணும். இப்போல்லாம் போலீஸ் நிலையத்துலேயும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ரோந்து வாங்கினா எட்டி பார்ப்பாங்க. அப்புறம் வீட்டில் முக்கியமான பெருமதியான பொருட்கள், தங்கம், காசு இதெல்லாம் வைக்கக்கூடாது, வங்கியில் வச்சுட்டு போகணும். இது எல்லாத்துக்கும் மேலே மருந்து, டாக்டர் இதோட மருந்து சீட்டோடு எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா அந்த மருந்து தப்பாக போயிடும். அங்கீகரிக்காத மருந்து சீட்டு இல்லாத மருந்துகளை நீங்கள் விமானத்தில் கொண்டு போகக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். ஐயா, சுற்றுலா செல்லும்போது சுற்றுலா முகவரோட முக்கியத்துவம் என்ன ஐயா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் விட உங்களுக்கு முதல் ஒரு சுற்றுலா முகவர் வேணும், ட்ராவல் ஏஜென்ட். ஒரு சுற்றுலா ஏஜென்ட்னால தான் இந்த உலகமே, ஒவ்வொரு அங்குல நிலமும் சுற்றுலா தலம் தான். அதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு அனுப்பி எடுக்கிறது அவர் பொறுப்பு. ஒரு சுற்றுலா ஏஜென்ட் அவர் பெருசாக அவங்கள்ட்ட ஒன்றும் பணம் பண்ண போகிறதில்ல. இந்த தொழிலில் மினிமம்னா 10% அவங்க வைப்பாங்க அந்த டோட்டல் செலவில். அது உங்களுக்கு நியாயமானதும் கூட.
ஒரு சுற்றுலா ஏஜென்ட் வேணும் உங்களுக்கு. டிக்கெட் வாங்கவும் சரி, நீங்கள் ஹோட்டலில் தங்குறதுக்கும் சரி, பயணம் போகிறதுக்கும் சரி, பயணத்தில் நடக்கிற இடையூறுகளை அப்போதுக்கு அப்போது அதை கிளியர் பண்ணுறது எல்லாம் அவருடைய வேலை. உங்களை கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்க்குற வரைக்கும் உங்களை உங்கள் சுமையை சுகமாக்குறது. சுற்றுலான்னா ஒரு சுமை தான் அது. அதை போய் சுகமாக்கி மகிழ்ச்சியாக கொண்டாடுறது. சுற்றுலா பல வகை. ட்ராக்கிங், ஈக்கோ டூரிசம், பசுமை சுற்றுலா, வாட்டர் ஸ்போர்ட்ஸ், கடல் நீரில் தண்ணியில் நிறைய, இப்போ ட்ராக்கிங், கரவன், பல எல்லாமே இந்த சுற்றுலா வகையறா தான். ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அதை சரியாக எடுத்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துறது, உங்கள் பணத்தை சேதாரம் இல்லாமல் மகிழ்ச்சி நிறைந்த மனதோடு வீட்டுக்கு வந்து அவருக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு அவர் சேவை செய்யணும். அது முக்கியம். அதை பார்த்துங்க. சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விபத்து நேர்ந்து விட்டால் ஒரு சுற்றுலா ஏஜெண்ட்டை மாதிரி யாரும் உதவ முடியாது. உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, எங்கே இருக்கீங்க, அது எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த விபத்துலேருந்து உங்களை எடுத்து ஆஸ்பத்திரியில் கொடுத்து காப்பாற்றி உங்கள் நாட்டுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் அவருக்கு பொறுப்பு இருக்குது. அது சுற்றுலா ஏஜென்ட்டும் சாதாரண ஆள் இல்லை. அவ்வளோ தொடர்பு இருக்கணும், அவ்வளோ பிஆர் இருக்கணும், அவ்வளோ நாலேஜ் இருக்கணும். உங்களை பின்தொடரும் நிழல் சுற்றுலா ஏஜென்ட். இன்னொன்று மிக அமங்கலமாக இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். போகிறவங்க சுற்றுலா பயணிகள் வயதானவர்களோ யாரோ எவரோ சப்போஸ் இறந்து போகலாம். இறந்து போன பிறகு செலவு அதிகம், பல மடங்கு. சுற்றுலா போகிறதுக்கு 1 லட்சம், ஆனால் இறந்து போனால் அவர் உடலை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்குறதுக்கு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கூட ஆகும், பாதுகாக்கப்பட்டு. அந்த பொறுப்பும் ஒரு சுற்றுலா ஏஜென்ட்டுக்கு தான் உண்டு, அந்த கடமை. ஆகவே சுற்றுலா ஏஜென்ட்ரவர் ஒரு மருத்துவரை போன்று, ஒரு வக்கீலை போன்று ஒரு மகத்தான தொழில் செய்யும் ஒரு மாமனிதன். ஐயா, இந்த சுற்றுலா கல்வியோட முக்கியத்துவம் மற்றும் அதோட வேலை வாய்ப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மாணவர்களுக்கு அவர்கள் கல்வி கற்கும் காலத்திலேயே அந்தந்த கல்லூரிகளில் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது, முதல் சுற்றுலா கல்வின்னு ஒன்று கிடையாது சென்னையில். சுற்றுலா கல்வி டிகிரி பிஏ டூரிசம் முதல் ஆரம்பித்தது குயின்ஸ் மேரி காலேஜ். ஆளுகிற வரவு அவ்வளோ இல்லை அந்த படிக்க. அது ஏதோ ஒரு படிப்பும் இடம் கிடைக்காட்டி ஏதோ ஒரு டிகிரி கிடைக்கணுன்றக்காக இருக்க மாதிரியான சூழ்நிலை. லாயலா காலேஜ் அந்த காலத்திலே பிரின்சிபல்கிட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முதலே நாங்கள் படிப்பை ஆரம்பிங்க, ஆளுக உலகம் பூரா இப்போ அதை கற்றுக்குறாங்க, உலகம் பூரா போகிறாங்க, அந்த கல்வி வேணும்னு சொல்லி அவரும் ஆரம்பித்தார். லாயலா காலேஜில் ஆரம்பித்த நேரம் ஒரு 6 பேர் தான் வந்து சேர்ந்தாங்க. 40 பேர் வேணும் அந்த கோர்ஸ் செய்ய. என்கிட்ட பரதாமல் அப்போ சொன்னார், உங்கள் பேச்சை நம்பினா இங்கே பாருங்கள் 6 பேர் தான் வந்திருக்காங்க, மற்ற எல்லா கோர்ஸும் புல், இடம் இல்லை. சரி ஐயா, நடத்தலாம் ஐயா, எவ்வளோ இருந்தால் நடத்தலாம், ஒரு 20 பேராவது இருந்தால் ரைட்டு இருந்தேன். எங்கள் ஆஃபீஸில் இருந்து ஒரு 10 பேரை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, போங்க படிங்க. அவங்களோட அக்கா தங்கச்சி மச்சான் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு 20 பேரை சேர்த்து லாயலா காலேஜில் அந்த டிகிரியை முடித்து பிஏ டூரிசம்னு வெளியே வந்தாச்சு. இப்போது போய்ட்டு கேளுங்களேன், டூரிசத்துக்கு எனக்கு சீட்டு தாங்கன்னு. இன்னும் இப்போ எஸ்ஐடி காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், பாரதி காலேஜ், காஞ்சி காலேஜ், ஸ்டெலா மேரிஸ் காலேஜ், எத்ராஜ் காலேஜ், எல்லாத்துலேயும் டூரிசம் காலேஜ் இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, இவ்வளோ காலேஜ்லேயும் பிஎஸ்சின்னுவாங்க, பேச்சுலர் ஆஃப் சிலபஸ் கமிட்டி, இல்லை கவர்னிங் பாடி மெம்பர், அவ்வளோத்துலேயும் என்னை அவர்கள் மெம்பராக போடுறாங்க சுற்றுலா கல்வி இதில். ஆக 8ஆம் பாஸ் பண்ண முடியாத எனக்கு இன்றைக்கி இவ்வளோ கல்லூரிகள்லேயும் கவர்னிங் பாடி மெம்பராக புக் ஆஃப் சிலபஸ் கமிட்டியிலலாம் வந்து இன்று ஒரு பெரிய கல்வியாக இன்றைக்கி சுற்றுலா கல்வி உயர்ந்து வருது. மற்ற கல்விகள்லாம் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, வேலை வாய்ப்புகள். ஆனால் சுற்றுலா கல்வியில் டிகிரி முடித்தவனுக்கு உடனே வேலை இருக்குது, படிச்சுட்டு வேலை தேடவே தேவையில்லை. அது என்ன காரணம்னா, சுற்றுலா பட்டம் பிஏ டூரிசம் எடுத்தவர்கள் சர்டிஃபிகேட்டோடு வந்துட்டால் உடனடியாக அவங்களுக்கு வேலை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து மத்திய அரசின் லைசனாக மதிக்கப்படுகிறது அந்த பட்டம் பிஏ டூரிசம். ஏன்னா அந்த பட்டம் வாங்கிய 2 பேர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதால்தான் அந்த நிறுவனத்துக்கு ட்ராவல் ஏஜென்சி என்ற ஒரு அங்கீகாரத்தையே மத்திய அரசு தரும். அதனால் இவங்கெல்லாம் ஒரு லைசன்ஸ் மாதிரி. ஆகவே தமிழ்நாடு பூரா எங்கே படித்தாலும் அங்கங்கே இவங்கள 2 பேரை வச்சு தான் ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும். காசு இருக்கிறதுனால மட்டும் ஆரம்பிச்சிடாது, இவங்க 2 பேரும் முக்கியம். ஆகவே வேலைவாய்ப்பு உறுதி, விசாலமான அறிவு, உலக அறிவு, இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த படிக்கிறவங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய 3வது பகுதி படிக்கிற நேரமே நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்குள்ளே ட்ரெயினியாக போயிடுங்க, இல்லை இன்டர்ன்ஷிப்
போய் படிச்சுக்கிட்டே இருங்க, கற்றுக்கிட்டே இருங்க. சாம்பிள் டென்னிஸ் இங்கே கோழின்றதை புக்கில் தான் போட்டு காட்டுவாங்க, அங்கே அப்படி இல்லை. நேராக பார்க்கலாம். ஏர் டிக்கெட் இங்கே அங்கே நேராக பார்க்கலாம், விசாவை நேராக பார்க்கலாம். அதுவும் சாம்பிள் டென்னிஸாக நீங்கள் இது டிகிரிக்காக படிக்கணும், இது நேராக நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் டிகிரி முடித்து வெளியே வந்தோடனே நேராக அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கே வேலைக்கு வர வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களே உங்களை வேலைக்கு முன்னே சொல்லுவாங்க, என்கிட்டே வேலைக்கு வந்துடுன்னு. ஆக வேலை வாய்ப்பு பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்கிற காலத்திலே கிடைக்கக்கூடிய துறை சுற்றுலாத்துறை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 பேருக்கு ஒரு ஃப்ளையர் போடலாம். இப்போல்லாம் ஃப்ளையர் யூடியூப்லலாம் பொண்ணுகள் கலக்குது, வாங்க சிங்கப்பூருக்கு போவோம், நாங்கள் 20,000 ரூபா நான் கூப்பிட்டு போகிறவங்கள, நான் பாட்டு படிக்கிறேன்னு ஒரு பாட்டும் படித்து போகிறேன்லாம் அவங்கள ஜாலியாக கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக கூப்பிட்டு வரேன். இங்கே பாருங்க, சிங்கப்பூரில் இந்த பாம்பு கறி இருக்குது, தவளை கறி இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம நல்ல கோழி கறி வாங்கி தரேன். அது சொல்லுது நல்லா. உடனே மக்கள் ஒரு 15 பேர் இருந்தால் போதும். மாதத்தில் போனால் மாதம் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபா சம்பளம் சுதந்திரமாக கிடைக்கிது, அவங்களுக்கு சுகமாக கிடைக்கிது. இந்த துறை அப்படி துறை. ஆகவே இந்த துறைக்கு வருபவர்களை வாங்கன்னு வரவேற்கிறேன். உங்கள் கூட உங்கள் தாத்தாவாக உங்கள் தந்தையாக நான் பயணம் செய்து கொண்டே இருப்பேன். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி சுற்றுலா குறித்த நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா கல்வி பற்றின விழிப்புணர்வும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். என்னை பேட்டி கண்ட குழந்தைகள் எல்லோருக்கும் என் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாரும் நான் அடுத்தடுத்த தடவை பார்க்கணும், மிக உயர்ந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். வேகம், நேரம், ஸ்பீடு அதில் தான் இருக்குது வெற்றி. எல்லோரும் தான் படிப்பான், எல்லோரும் வேலை செய்வான், ஆனால் அதில் ஒருத்த மட்டும் டக்குன்னு மேலே வந்துடுவான். கொஞ்சம் உத்து பாருங்கள், என்னன்னா பேஷனாக வேலை செய்யணும். அதில் நின்றீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எல்லோரும் ஜெயிக்க தான் பிறந்திருக்கீங்க, ஆனால் ஜெயிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஜெயிக்கணும்னு நெஞ்சார வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாத்தையும் விட இதை கேட்டுக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கு, நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷன் ராஜ், சிவசங்கரி மற்றும் சந்தியா. தொடர்ந்து கேளுங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4. நன்றி, வணக்கம்.